அடுத்த பதிகம் திரு தென்குடி திட்டை. மூணாவது திருமுறை. எல்லாம் இந்த வரிசையாக தான். திருவையாறு, திருக்கண்டீச்சரம் அந்த பகுதியில், பிரமன்சரம் கண்டின்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தாப்புல திருவேதிக்குடி, அது மாதிரி. திரு தென்குடி திட்டை. முன்னை நான் மறையவை முறை குறையோடும் தன்னதாள் தொழுதழ நின்றவன் தன்னிடம். முன்னை நான் மறையவை முறை குறையிருந்து தன்னுடைய திருவடியை தொழுது எழும்படியாய் நின்றவன். மண்ணுமா காவிரி வந்து அடி வருட நல் சென்னலார் வளவயல் தென்குடி திட்டையே. இது வயல் வளம் பாடியிருக்கிறார். காவிரி வந்து பயிரினுடைய பாதத்தை வருடுகிறது, அதனால் பயிர் நன்கு வளர்கிறது அப்படின்னு பாடியிருக்கிறார். மகரமாடும் கொடி மன்மத வேள்தனை. மகரம் மன்மனுடைய கொடியில் எழுதப்பட்ட இலச்சினை மீன். நிகரலாக நெருப்பழ விழித்தானிடம். நிகரலாக நெருப்பு, ஒப்பு சொல்ல முடியாத நெருப்பு விழித்தானிடம். பகர பாணித்திலம் பன்மகரத்தொடும். அந்த இடத்துல பகர வாழ் நித்திலம், தருமபுராதீன பதிப்பில் பகர வாழ் நித்திலம்னு பாடம் போட்டிருக்காங்க. அது சரியாக இருக்கும், ஒளி பொருந்திய நித்திலம் என்று. இங்கே பாண் நித்திலம் அப்படின்னு பாடம் இருக்குது. பான்னா பாட்டுன்னு அர்த்தம் பண்ணணும், அது பொருள் பொருந்தி வராது. பகர பாண் நித்திலம் பன் மகரத்தொடும் சிகர மாளிகை தொகும் தென்குடி திட்டையே. கடல்லிருந்து வீசி எறியப்படுவது நித்திலம், மகரம், இவைகள்லாம். கருவினால் அன்றிய கருவலாமாயவன். இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பொருளும் தோன்றுவதற்கு அவன் முதற் பொருளாக நின்றான், அவன் தோன்றுவதற்கு ஒரு முதற் பொருள் இல்லை. அதனால் கருவினால் அன்றிய கருவலாம் ஆயவன். விச்சதின்றியே விளைவு செய்வான்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரி அவன் எல்லாவற்றையும் விளைப்பான், அவனிடத்துலேருந்து எல்லாம் விளையும். அவன் எதுலேருந்து விளைஞ்சான்னு கேட்டால் வழி இல்லை. அது மாதிரி கருவினால் அன்றிய கருவலாம் ஆயவன். உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம். மற்ற பொருள்களுக்கெல்லாம் மாயமாகிய கருவிகளினாலே உருவு, இவனுக்கு திருவருளே உருவு. திருவருளே அவன்கிட்ட தான் இருக்குது, அவனே தான் திருவருள், திருவருளே தான் அவன், பிரிவில்லை. ஆகையினால ஏனையவர்களுக்கு உருவு செய்வதற்கு ஒரு முதற்காரண பொருள் இருந்தாற் போல இவனுக்கு உருவு செய்வதற்கு முதற்காரண பொருள் இவனின் வேறாக தனியாக இல்லை. இவனுடைய உருவுக்கும் முதற்காரணம் இருக்குது, அந்த முதற்காரணம் தான் திருவருள் என்பது. திருவருளிலிருந்து இவனுக்கு உரு கிடைக்குது, அங்கே மாயையிலிருந்து உரு கிடைக்குது. மாயை என்பது இவனை விட வேறாக இவனுடைய ஆதாரத்தில் இருக்குது. திருவருள் என்பது இவனோட வேறாக இல்லை, இவனாகவே இவன் கூடவே இருந்து கொண்டிருக்கு. அதனால் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம். இந்த ரெண்டு வரி நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கருவினால் அன்றியே கருவலாம் ஆயவன், உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம். பருவ நாள் விழவோடும் பாடலோடு ஆடலும் திருவினான் மிகுவுகள் தென்குடி திட்டை. பருவ நாள் விழவு, என்னென்ன மாதத்தில் என்னென்ன விழான்னு கொண்டாடுறது ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அதான் பருவம் என்பது 12 மாதத்தை 2 மாதமாக 6 பகுதியாக பிரிச்சுறது உண்டு. அது தமிழில் தனியாக பெயர் உண்டு, வடமொழியில் தனியாக பெயர் உண்டு. அது தமிழில் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, கார்காலம் முதலாக. அவங்க வருஷ ருது அப்படிங்கிற முதலாக அவங்க பேர் சொல்லுவாங்க, ருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பருவ நாள் விழவோடும் பாடலோடு ஆடலும் திருவினான் மிகுவுகள் தென்குடி திட்டை. அப்போ திருவிழா என்பது ஒரு மாதத்தை விட்டு ஒரு மாதம் வந்துகிட்டே இருக்கும், மாதம் வரும். நம்ம இவர் பாடியிருக்கிறாரு, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பூம்பாவை பதியத்தில் பாடியிருக்கிறார் இல்லையா. உள்நிலா ஆவியாய் ஓங்கு தன் தன்மையை விண்ணிலார் அருகிலா வேத வேதாந்த நூல். இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. அவன் ஆவிக்கு ஆவியாக உள்ளே நிலவி இருக்கிறான், அதை தேவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு பாடியிருக்கிறார். உள் நிலாவு ஆவியாய், உள்நிலா ஆவியாய் இருக்குது, அதை உள் நிலாவு ஆவி அப்படின்னு பிரிச்சுக்கணும். உள் என்பது லகரம், நீ தன்னகரம். இந்த தன்னகரம் வரும்போது இந்த இல்லு எண்ணாகும், அந்த இன்னும் எண்ணாகும். அப்போ உள்நிலாவு அப்படின்னு வரும். உள் நிலாவு ஆவியாய் ஓங்கு தன் தன்மையை. அப்போ அவனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், எல்லா ஆவிகளுக்குள்ளேயும் நிலாவிய ஆவியாய் உயர்ந்து விளங்குபவன், அது அவனுடைய தன்மை. அது யாருக்கு தெரியும்? விண்ணிலார் அருகிலார். விண்ணிலார் அருகிலா வேத வேதாந்த நூல். விண்ணிலார் அருகிலா என்று சொன்னதுனால அதுக்கு குறிப்பு வச்சுக்கோணும், மண்ணிலே இருப்பவர்கள் அறிவார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு இருக்கிற சிறப்பு தேவர்களுக்கு கூட இல்லை. நமக்கு இருக்கிற சிறப்பு, நாம் இங்கே சாஸ்திரம் படிக்கிறோம், குரு உபதேசம் நமக்கு கிடைக்குது. தேவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொர்க்கபோகம் ஒன்று தானே.
அதனால் அவர்கள் இவனை ஆராய்ந்து அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்து. விண்ணிலார் அருகிலா வேத வேதாந்தனோர், வேதத்தாலும் வேதத்தின் முடிந்த உபநிடதத்தாலும் அறியப்படுவோம். வேதத்தால் அறியப்படுவோம்னா அறத்தின் வழியிலே அறியப்படுவோம்னு அர்த்தம். வேதாந்தத்தால் அறியப்படுவோம்னா தத்துவ ஞான ஆராய்ச்சியின் வழியிலே அறியப்படுவோம்னு அர்த்தம். சிவபரம்பொருளை அறிவதற்கு வழி தத்துவ ஞான ஆராய்ச்சி. தத்துவ ஞான ஆராய்ச்சி போகணும், அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட சில விஷயங்கள் நடக்கணும். அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் புண்ணியம். அதுதான் பசுபுண்ணியம் சிவபுண்ணியம் ரெண்டாக சொல்லுவோம். முதல்ல பசுபுண்ணியம் செய்து பழகி பிறகு அது சிவபுண்ணியமாக மாறணும். அது சிவபுண்ணியமாக மாறுகிற பொழுது தான் சரியகிரிய யோகம் என்ற தவ முயற்சியில் ஈடுபட முடியும். அப்படி ஈடுபடுவதனாலே தான் அவன் குருவாக வந்து ஞானத்தை உபதேசிப்பான். இதற்கு மத்தியில் நிகழ வேண்டிய வேறு 2 விஷயம் இருக்குது. அதுதான் இருவினை ஒப்பும் மலபரிபாகமும். அது வந்தால் தான் சத்தினி பாகம் வரும். அதனால் இறைவனை அறிய வேண்டுமானால் வேதத்தாலும் அறியலாம், வேதாந்தத்தாலும் அறியலாம். வேதத்தால் அறிந்தால் அது வேதாந்தத்தில் கொண்டு விடும், வேதாந்தத்தால் அவனை அறிய முடியும் அப்படிங்கிறது கருத்து. ஆனால் வேத வேதாந்த நூல். எண்ணிலார் எழில்மணி கனக மாளிகை இளம் தென்னிலா விரிதரும் தென்குடி திட்டை. எழில் மணி கனக மாளிகை, கனகம் பொன்னு, பொன்னால் செய்த மாளிகை, மணிகள் இழைத்து செய்யப்பட்ட மாளிகை. எழில் மணிகள் பல எண்களில் பொருந்திய, எண்ணில் ஆர், பல எண்களிலே பொருந்திய. மாணிக்க மணிகள் பல வகை, ஒவ்வொன்றில் இத்தனை மணிகள், இத்தனை ஆயிரம். இப்போ கணக்கு போடுறாங்களே, ஒரு சாமிக்கு கிரீடம் பண்ணி வைக்கிறாங்க, அது இத்தனை கிலோ எடை இருக்குது, அதில் இத்தனை கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கற்களுக்கு இவ்வளோ எடை அப்படின்னு சொல்லி திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி எண்ணிலார் எழில்மணி கனக மாளிகை இளம் தென்னிலா விரிதரு தென்குடி திட்டையே. அது பொன் மாளிகை, மணி இழைக்கப்பட்ட மாளிகை. அதனால் அதிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் இருக்குதா, ரொம்ப குளிர்ச்சியாக நில ஒளி போல் இருக்கிறது அப்படின்னு தான் வர்ணனை. வருந்தி வானோர்கள் வந்து அடைய மா நஞ்சுதான் அருந்தி ஆரமுது அவர்க்கு அருள் செய்தான் அமரும் ஊர். இந்த தொடருக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதுங்க. வருந்தி வானோர்கள் வந்து அடைய, வானோர்கள் வருந்தி வந்து அடைய, என்னவ அந்த நஞ்சம் தோண்டிட்டு எங்களை எரிக்கிறது அப்படின்னு வந்தாங்க. அந்த நஞ்சை அவன் உண்டான். மா நஞ்சு தான் அருந்தி அவங்களுக்கு என்ன கொடுத்தான், அரிய அமுதத்தை கொடுத்தான். ஆரமுது அவற்கருள் செய்தான் அமருமோர். செருந்தி பூ மாதவி பந்தர் வன் செண்பகம் திருந்து நீள் வளர்பொழி தென்குடி திட்டை. பொழிலுடைய தென்குடி திட்டை, அதில் என்னென்ன இருக்குது, செருந்தி இருக்குது, மாதவி இருக்குது, செண்பகம் இருக்குது. பாட் ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேள் தாதையோர். குமரவேள் தாதை முருகப்பெருமானுக்கு தந்தை. மால் கூறினார் அமர்தரும், மால் கூறினார், சிவபெருமானுடைய உடம்பில் ஒரு கூற்றில் திருமால் இருக்கிறான், அதனால் மால் கூறினார். அரியர்த்த மூர்த்தி அப்படின்னு அதுக்கு பேர். ஊரினார் ஓசையுள் ஒன்றினார், ஓசையுள் ஒன்றினார் ஊரினார். ஓசை என்பது சப்தம், அது இங்கே வேதத்தை குறிக்கிறது. அதிலே ஒன்றி இருப்பவன், அதிலே ஊற்றெழுது போல மிக்கு விளங்குவோம். எனவே ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றி மால் கூறினார் அமர்தரும் குமரவேள் தாதையோர். ஆரினார் பொய்யகத்து ஐயுணர் வெய்தி மெய் தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே. ஆரினார் சின அடங்கியவர்னு அர்த்தம். பொய் ஆரினார் அதுவும் அடங்கினார்னு அர்த்தம். அகத்து ஐயுணர் வெய்தி, உள்ளே 5 பொருள்களை பற்றிய உணர்வினை பெற்று. ஐயுணர் வெய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. எனவே இந்த பொறிகள் இதெல்லாம் 5 இருக்கும். போதம் 5, தன்மாத்திரை 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, போத விடயங்கள் ஞானேந்திரிய விடயம் 5. இப்படி இவற்றை அறிவது. இவற்றை அறிந்து இவையெல்லாம் ஜடம், இவற்றுக்கு வேற சித்து பொருள் ஒன்று இருக்கிறது, அந்த சித்து பொருளும் தானே அறியும் சித்தன்று, அதுக்கு உள்ளே ஒரு சித்து இருக்குது, அந்த சித்து இதனை இயக்க, இதனாலே இது இயக்கப்படுவதுன்னு இதை அறிய வேண்டும். அப்படி இல்லாமல் இதுவே பொருள் என்று அறிந்தால் பயனில்லை. அதை சொல்கிறார். ஐயுணர் வெய்தி மெய் தேறினார். அப்போ திருக்குறள் அப்படியே இருக்கும், ஐயுணர் வெய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர். அப்போ ஐயுணர் வெய்தி மெய் தேறினார். இந்த திருக்குறள் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக்கொள்ளும். அதுக்காக திருக்குறள் படித்து பார்த்து திருஞான பாடினார்னு அர்த்தம் இல்லை. திருவள்ளுவர் அந்த கருத்து சொன்னார், திருஞான பாட்டிலே அந்த கருத்து இருக்குது.
அப்படின்னா காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்ப, காட்டிலே விலங்குகளை அழைத்து கொண்டு திரிபவன் அவன் கண்ணிடந்து அப்ப, நீள் வானலைக்கும் தவத்தேவு வைத்தானிடம். தேவு சிவமாந்தன்மை பெருவாழ்வு அப்படின்னு அர்த்தம். தேவு என்ற சொல்லுக்கு சிவமாந்தன்மை பெருவாழ்வு. சித்தியாரில் முதல் பாட்டிலேயே அயன்மால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே, தேவு செய்யும் சிவமாந்தன்மை பெருவாழ்வை செய்யும் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவான். தேவு செய்தான், கண்ணப்ப நாயனாருக்கு சிவமாந்தன்மை பெருவாழ்வை கொடுத்தான். அவன் அமரும் ஊர் தேவு வைத்தானிடம். தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே. தாமரை தன்துறை, தாமரை சூழ்ந்த தன்துறை. தான் அலை தெள்ளம் ஊர் தாமரை, தெள்ளம் தெப்பம்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி அதில் தாமரை படி பரவி கொண்டிருக்கு, அதை சொல்கிறேன். தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே. மாலொடும் பொறுதிரல் வாளரக்கன் நெறிந்து ஓலிடும்படி விரல் ஒன்று வைத்தானிடம். இதில் ஒரு வேடிக்கை பண்ணியிருக்கிறாருங்க. ராவணன் திருமாலோடு போர் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன். அப்படின்னா அவனுடைய ஆற்றல் சாதாரணமான ஆற்றல் இல்லை. அவனுடைய ஆற்றலையும் ஒரு விரல் நுதியினாலே இவன் அடக்கினான் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறார். மாலொடும் பொறு திரள் வாளரக்கன் நெறிந்து ஓலிடும்படி. வாள் அரக்கன் நெறிந்து ஓலிடும்படி. காலையில் கூட திருமங்கத்தை படித்தோம், ஓல் ஓலிடுதல், ஓலமிடுதல். வாளரக்கன் நெறிந்து ஓலிடும்படி. அந்த அரக்கன் எப்படிப்பட்டவன்னா மாலோடும் பொறு திரள், திருமாலோடும் நேர் நின்று சண்டை செய்யக்கூடிய வலிமை உடையவன். இதான் இந்த பாட்டை வச்சுக்கிட்டு சிவபிரகாசன் ஒரு பாடினார். திருமால் ராவணனை அழிக்கிறதுக்கு குரங்கு கூட்டங்கள்லாம் கூட்டிக்கிட்டு, அப்புறம் கடலை கடக்க முடியாமல் சேது என்ன அணை கட்டி கடந்து போய் தம்பி முதலானவர்கள் சேனைகள்லாம் வச்சுக்கிட்டு போர் செய்து வென்ற அந்த ராவணனை இவர் ஒரு விரலினாலே வென்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு முழுவதும் முதல் வரியெல்லாம் அவனுக்கே பாடி கடைசியில் கொண்டு வந்து சிவபெருமான் கொண்டு வந்து முடிச்சார். அது மாதிரி சிவபிரகாசன் பாடுறதுக்கு திருவங்கை கலம்பகம்னு நினைக்கிறேன். திருவங்கை கலம்பா தான் இருக்கணும், இப்போ சரியாக ஞாபகம் வரல. அந்த மாதிரி பாடுறதுக்கு சிவபிரகாசன் போன்றவங்களுக்குலாம் இடம் எங்கேருந்து கிடச்சிருக்கோம்? இது மாதிரி தான் ரொம்ப சுருக்கமாக இவர் வச்சுருக்கா பாருங்கள். இதுதான் முன்னால் வந்த புலவர்கள் மிக சுருக்கமாக வைத்த சில கருத்துக்களை பின்னால் வந்த புலவர்கள் விரித்து தனி பாடலாக பாடுவார்கள். இது புலவர்களுக்கு ஒரு வழக்கம். அதுபோல் சிவபிரகாசாமி பாடின பாட்டுக்கு இதுதான் ஆதாரம். மாலோடும் பொறுதிரல் வாளரக்கன் நெறிந்து ஓலிட. அங்கே எதிர் நின்று போர் செய்கின்ற வலிமை இருந்தது, இங்கே கையிலையில் அகப்பட்டு கொண்டான், அதை விட்டு மீண்டு வர அவனால் முடியல, நசுக்கப்பட்டான். அதை சொல்கிறார். ஓலிடும்படி விரல் ஒன்று வைத்தானிடம். காலோடும் கனக மூக்குடன் வர கயல் வரால் சேலோடும் பாய்வயல் தென்குடி திட்டையே. வாய்க்காலில் தண்ணி போகுது, அதில் பல வகையான மீன் வகைகள் போகின்றன. அதில் ஒரு 3 மீன் வகை குறிக்கிறார். கனக மூக்குன்னு ஒரு மீன், கயல்னு ஒரு மீன், சேல்னு ஒரு மீன். பாரு, காலோடும், கால்னா வாய்க்கால், கனக மூக்கு உடன் வர, கனக மூக்குங்கிற மீன் கூடவே வந்து கொண்டிருக்க, கயல் வரால் சேல் இவைகள்லாம் பாய்கின்றன. அப்படிப்பட்ட தென்குடி திட்டை. இது மீனினுடைய பெயர் வகைகள் அடுக்கியிருக்கிறார். அதில் மற்ற பெயர்லாம் கேள்விப்பட்ட பெயர் என்ன? கயல், வரால், சேல். ஆமாம், கனகமூக்கு புதுசு, இது கேள்விப்படாத பேர். அது ஒரு மீனின் பெயர். இந்த உரையில் அப்படி எழுதல, அவங்க என்னமோ எழுதியிருக்கிறாங்க, அது ஒரு மீனின் பெயர்னு வச்சு. இந்த மாதிரி பேரெல்லாம் இந்த பல்லுன்னு ஒரு பிரபந்தம் இருக்குது பாருங்கள், அதுகளில் அடிக்கடி வரும். ஆமாம். நாரணன் தன்னோடும் நான்முகன் தானுமாய் காரணன் அடிமுடி காண ஒண்ணானிடம். ஆரணங்கொண்டு பூசுரர்கள் வந்து அடிதொழ. இதானுங்க நமக்கு தொந்தரவாக இருக்கிற இடம்லாம். நாம் இன்றைக்கி தமிழில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் தேவாரத்தில் இதுதான் பாடி இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க. கற்றை எழுதியிருக்காங்க, தினமணியில் கற்றை எழுதியிருக்காங்க. தேவாரத்திலேயே வேதத்தை பொழுது பாடி இருக்குது, வேதத்தை சொல்லி தான் வழிபடணும்னு சொல்லியிருக்குது.
அப்புறம் நீங்கள் திருமுறை பாடி வழிபடணுங்கிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நாம் என்ன பண்ணணும்? திருமுறை பாடி வழிபடக்கூடாதுன்னு எங்கும் சொல்லலையே. திருமுறை பாடி வழிபடக்கூடாதுன்னு எங்கும் சொல்லலையே. நாம் முன்னால் பதிகம் படித்தோமில்ல, உனக்கு பாட்டு பாட தெரியாவிட்டா நான் பாடி கொடுத்து பாட்டு பாட வச்சு நீ வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ நம்ம அது மாதிரி அதை வச்சு வழிபாடு பண்ணலாம்ல, தப்பு ஒன்றும் இல்லை. பாருங்க, ஆரணங்கொண்டு, ஆரணம்னா வேதங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பூசுரர்கள் வந்து அடிதொழ. இப்போ பிராமணர்கள் வேதத்தை சொல்லி கொண்டு வந்து வழிபடுகிறார்கள். இப்போ பிராமணன் வேதத்தை சொல்லி வழிபடுறான், நாமும் திருமுறை சொல்லி தான் வழிபடணும். திருமுறை சொல்லி வழிபடலாம்னு யார் யார் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதான் நமக்கு முன்னால் படிச்சிருக்கிறோமே, அந்த பாட்டு சொல்ல வேண்டியதுதான். சரிக்கு சரி பேசுகிறதுக்கு நமக்கு விஷயம் இருக்கணும், வாய் இருக்கணும். இல்லாவிட்டால் இவங்களெல்லாம் அடக்கி உட்கார வைக்க கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் வெகுஜன இயக்கமாக மாறினா தானுங்க இவங்கெல்லாம் அடங்குவாங்க, இல்லைன்னா அடங்க மாட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே போகணும். உங்களுடைய என்டோமெண்ட் போர்டு உத்தரவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் ஊர் கோயில் நாங்கள் பண்ணுவோம், இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க மொத்தமாக போய் உட்காந்தாங்கன்னா சரியாக போயிடும். அதை பற்றி பேச வேணாம். காலையில் இந்த பேச்சு ஆரம்பித்து தான் வகுப்பு போயிட்டு. ஆரணங்கொண்டு பூசுரர்கள் வந்து அடிதொழ சீரணங்கும் புகழ் தென்குடி திட்டையில். குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பண்டு உரைத்தேயிடும் பற்று விட்டீர். பண்டு உரைத்தேவிடும் பற்று, அதை விட்டீர். அப்போ முன்னே அதில் இருந்தீங்க, அதை விட்டீங்கன்னா அதெல்லாம் விட்டு தான் நம்ம வரோம். புறச்சமயத்திலிருந்து தான் அகச்சமயத்துக்கு வர்றோம். தொழும் வண்டு இறைக்கும் பொழில் தண்டலை கொண்டலார் தெண்டிரை தன்புணல் தென்குடி திட்டையில். வண்டு இறைக்கும் பொழில் தண்டலை, தண்டலைன்னா சோலை, கொண்டல் ஆர், கொண்டல்னா மேகம், மேகம் பொருந்தி இருக்கின்ற தென்திரை தன்புணல் தென்குடி திட்டையே. தென்திரை தன்புணல், தெளிந்த அலைகள் வீசுகின்ற குளிர்ந்த புனல், தென்திரை தன்புணல். இந்த பாட்டு எப்படி போக பாருங்க. வண்டிரை கும்பொழில் தண்டலை கொண்டலார் தெண்டிரை தன்புணல் தென்குடி திட்டையே. அதான் உங்களுக்கு அந்த பண்ணு வச்சு தாளம் போட்டு பாடுறதுக்கெல்லாம் வசதியாக வரும். அதுதான் சந்தம் அப்படின்னு சொல்லி. தனியாக இயற்பாவாக இருந்தால் சந்தம்னு சொல்லி விட்டுடுவோம். இது பண்ணோடு கூடிய பாட்டு, ஏதாவது பண்ணும் தாளமும் கலந்து. தேனலர் சோலை சூழ் தென்குடி திட்டையை காணலார் கடிபொழில் சூழ்தருங் காழியுள். காணல் கடற்கரை சோலை, சீர்காழி கடற்கரை அடுத்து இருந்த நகரமாக தான் பழைய காலத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஞானமார் ஞான சம்பந்தன செந்தமிழ் பானலார் மொழிவலார்க்கு இல்லையாம் பாவனி. பானலார் மொழி, பால் நல் ஆர் மொழி, பானலார் மொழி, பால் போலும் மொழி, நல் மொழி, எனவே பானலார் மொழி. பானலார் மொழிவலார்க்கு இல்லையாம் பாவம்.